சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, விடியல் வேண்டும் விடியல் வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் எப்பொழுதும் விடியல் வந்தவுடன் என்ன தெரியுமா செய்கிறாய்? நான் என் வாழ்க்கையில் விடியலை கேட்டேன். நீங்கள் என்ன தினம் தினம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு போய்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு நாளும் எனக்கு பிடித்தது போல் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நீ சிலவற்றை கவனிக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஒரு இடத்திற்கு செல்ல உள்ளாய். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. விடியல் வேண்டும் சாயி. என் வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருட்டான ஒரு இடத்தில் இருக்கிறேன். எப்பொழுது வெளிச்சத்தை கொடுப்பீர்கள் என்று கேட்டாய். வெளிச்சமோ வந்துவிட்டது. கண்ணை திறந்து நீ பார். நிச்சயமாக உனக்கு வரும் அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு தெரிய வரும். காலங்கள் எப்பொழுதும் சோதிக்கும். ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் கைவிடவே விடாது. நீதான் காலத்தை திட்டுகிறாய். ஆனால் காலமானது உனக்கான ஏற்பாடுகளை செய்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க பல போராட்டங்களை போராடி கொண்டு தான் இருக்கிறது. நீ நல்ல பிள்ளை. பல சோதனைகளை தாண்டித்தான் வர வேண்டும். ஏன் தெரியுமா? கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு இப்பொழுது நல்லது நடப்பது போல் இருக்கும். ஆனால் அவனுடைய அடுத்தடுத்த கட்டம் மிக மோசமாக இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லவனுக்கு ஆரம்ப காலம் மிக சோதனை கொடுக்கும். ஆனால் அடுத்தடுத்த கட்டம் அவனுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நீ என்னுடைய குழந்தை. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கவலைகள் இருந்தால் அதை இப்பொழுதே இந்த நொடியே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு அமைதியாக வாழ பழகு. எந்த அளவுக்கு நீ கவலையை மறந்து வாழ்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷமானது பிறக்கும். உன்னுடைய முகத்தை எப்பொழுதும் சிரித்தபடி வைத்துக்கொள். நீ அழுதபடி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நல்லது நிச்சயமாக நீ அழுது கொண்டே இருந்தால் வராது. ஒரு தெய்வம் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நீ நிம்மதியாகவும் உன் வீடும் நல்ல முறையில் இருந்தால்தான் தெய்வமே உன் வீட்டிற்குள் வரும். எப்பொழுதும் அழுது கொண்டு மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தால் எப்படி தெய்வம் உன் வீட்டிற்குள் வரும் சொல்? இனி அழாதே. பொழுது போன நேரத்தில் எந்த ஒரு பேச்சையும் யாரிடமும் பேசாதே. எந்த ஒரு அழுகையும் உனக்கு தேவையில்லை. மற்றவர்கள் பொழுது போன நேரத்தில் தேவையில்லாமல் உன் வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்து தேவையில்லாத மற்றவர்களை பற்றி பேசினாலும் அதற்கு நீ அனுமதிக்காதே. ஏனென்றால் பொழுது போன நேரம் என்பது லக்ஷ்மி வரும் நேரம். அப்பொழுது நீ பூஜை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்ல அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவரை பற்றி பேசியோ உன்னுடைய கவலைகளை மற்றவரிடம் சொல்லியோ தேவையில்லாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பூஜையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறாயோ அந்த அளவுக்கு நீ நிம்மதியாக இருப்பாய். இந்த நீ சாயை நம்பு. உனக்கான அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன் உனக்காக மட்டும். ஓம் சாய்ராம்.